வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, 6ஆம் வகுப்புல உள்ள 3rd termல இருக்கிற 4th யூனிட், அதாவது தென்னிந்திய அரசுகள் வரலாற்றை பத்தி பார்க்க போறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம தென்னிந்திய அரசுகள்ல யார் யார் வருவாங்க அப்படின்னா, சாளுக்கியர்கள் வருவாங்க, பல்லவர்கள் வருவாங்க, ராஷ்டிரகூடர்கள்லாம் தென்னிந்திய அரசுகள், அதாவது தென்னிந்திய பகுதிகளை அரசமைப்பு செய்த அரசாட்சி செய்த அரசர்கள் தென்னிந்திய அரசர்கள். அவங்கள பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். தென்னிந்திய அரசுகள். இப்போ தென்னிந்திய அரசுகள்ல முக்கியமா என்ன பார்க்க போறோம்னா, அவங்க எப்படி ஆட்சி பண்ணாங்க, பல்லவ சாளுக்கிய ராஷ்டிரகூடர்களோட அரச வம்சத்தை பத்தி பார்க்க போறோம். சமூகம், பண்பாட்டிற்கு, அதே மாதிரி இலக்கியத்துக்கு எப்படி இவங்கெல்லாம் பங்காற்றி இருக்காங்க, மாம்பழம்புரம் கோவில்கள்ல உள்ள சிற்பக்கலைகள் எப்படி பங்காற்றி இருக்காங்க, கோவில்கள் எந்தெந்த கோவில்களை எங்கெங்க கட்டியிருக்காங்க, இதெல்லாம் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். மெயினா தென்னிந்திய அரசுகள் பத்தி தான் நம்ம இதுல பார்க்குறோம். தென்னிந்திய அரசுகள்ல 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல வடக்கு பகுதியில ஹர்ஷர் ஆட்சி பண்ணியிருக்காரு. அதே காலகட்டத்துல சமகாலத்துல பார்த்தோம்னா தென் பகுதிகளான காஞ்சிபுரத்துல தலைநகரா கொண்ட பல்லவ அரசர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு கீழே தான் இந்த காஞ்சிபுரத்தை சுத்தி உள்ள வேளாண் பகுதிகள்ல கீழே வந்திருக்கு. நெக்ஸ்ட் சேர சோழ பாண்டியர்கள் பகுதிகளும் உள்ளடக்கிய பகுதிகளை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதே காலகட்டத்துல தான் சோழர்களும் பாண்டியர்களும் அவங்களோட அரச வம்சத்தை நிறுவதில் ஒரு முக்கியமான வேலைகளை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு அடுத்ததா யாருன்னா, மத்திய கிழக்கு தக்கான பகுதிகளில் சாளுக்கியர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதுல முக்கியமான பகுதிகள் பார்த்தோன்னா வாதாபி சுற்றியுள்ள பகுதிகளில் ஆட்சி பண்ணியிருக்காங்க சாளுக்கியருக்கு பின்னர் வந்தவர் யாருன்னா ராஷ்டிரகூடர்கள் சாளுக்கியர்களை தோற்கடிச்சுட்டு ராஷ்டிரகூடர்கள் அரச வம்சம் வரும். தென்னிந்தியாவில் இவர்கள எல்லாருமே யார் பார்த்தோம், சாளுக்கியர்கள், பல்லவர்கள், சேர சோழ பாண்டியர்கள், ராஷ்டிரகூடர்கள்லாம் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிராந்திய, அதாவது இடைக்கால அரசு, அதாவது இடைக்காலத்தில் உள்ள வரலாற்று எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, அதிகார மையங்களின் தோற்றமாகவே இடைக்காலம் இருந்திருக்கு. ஸோ இது ஒரு முக்கியமான பண்பம்சமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. பெரும்பாலான பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்து பெரும்பாலான பகுதிகளில் ஆட்சி செய்யணும். ஸோ இதுக்காகவே நிறைய அரச வம்சங்கள் போராடி இருந்திருக்காங்க, வெற்றி பெற்றிருக்காங்க, பல பேர் தோத்துருக்காங்க. இல்லை குப்தர்களை போன்ற தனி பேரரசு அல்லது மௌரியர் மாதிரியான ஒரு பெரிய பேரரசா வரல. ஏன்னா குப்தர்கள், மௌரியர்கள் பரந்த பரப்பை இந்தியாவில் பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி பகுதிகள் எல்லாம் ஆட்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு வரல. பட் ஆனால் ஒரு அதிகார மையமாகவே திகழ்ந்திருக்கிறது இந்த தென்னிந்திய அரசுகள். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பல்லவர்கள் எப்படி ஆட்சி பண்ணாங்க. பல்லவர்கள் காஞ்சிபுரத்தை தலைநகராக கொண்ட பகுதிகளை ஆட்சி பண்ணாங்க. சீன ரோமாபுரி மக்களுக்கு இந்த காஞ்சிபுரத்தை பத்தி தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு வளம் கொழிந்த வணிக மையங்களாக திகழ்ந்திருக்கு. இதுனா பல்லவ அரசு பகுதிகளில் இருந்த பகுதிகள் எல்லாமே 7ஆம் மற்றும் 8ஆம் நூற்றாண்டுகளை என்ன இருக்கு அப்படின்னா, தமிழகம் முழுவதும் விரிவடைய செஞ்சிருக்கு. இந்த பல்லவர்கள் ஆட்சி விரிவடைய செஞ்சிருக்கு. எப்படின்னா 7ஆம் மற்றும் 8ஆம் நூற்றாண்டுல இங்க தொண்டை மண்டலம் தான் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பா இருந்தது. தொண்டை மண்டலத்துல முக்கியமான பல்லவ அரசு ஆட்சி பண்ணியிருக்காங்க. தொண்டை மண்டலம் என்பது நார்தன் பார்ட் ஆஃப் தமிழ்நாடோட வடக்கு பகுதி, ஆந்திர பிரதேசோட தெற்கு பகுதி, இதுதான் தொண்டை மண்டலம். இந்த பகுதிகளை தான் பல்லவர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கல்வெட்டுகள். எந்த ஒரு அரசு எடுத்தாலும் ஒரு ஹிஸ்ட்ரியில பார்த்தோம் அப்படின்னா, சான்றுகள் இல்லாம அந்த ஹிஸ்ட்ரியை நம்மளால கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்க முடியாது. சான்றுகள்ங்கிறது ரொம்பவே முக்கியமானது நம்ம வரலாற்றை எப்படி தெரிஞ்சுக்கிறதுல. ஸோ அதுல பல்லவர்கள் எதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம், பல்லவ அரசை பத்தி என்னென்ன சான்றெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். கல்வெட்டுகள். மண்டக குகை கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியோட ஐகோல் கல்வெட்டு. அதுக்கடுத்த செப்பேடு, காசக்குடி செப்பேடு. அது இலக்கியங்கள் பார்த்தோம். என்னென்ன நூல்கள்லாம் பல்லவர்களை பத்தி சொல்லியிருக்குன்னா, மத்த விலாச பிரகாசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம். இந்த பகுதிகள்லாம் ரொம்பவே முக்கியம். இதெல்லாம் நம்ம ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சிருக்கணும். எக்ஸாம்ல கேட்டா ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி நல்லா ஒரு தடவை பார்த்துக்கோங்க. இலக்கியங்கள்ல மத்த விலாச பிரகாசனம், அவந்தி சுந்தரி கதை, கலிங்கத்து பரணி, பெரிய புராணம், நந்தி கலம்பகம், இந்த நூல்கள்லாம் பல்லவர்களுக்கான குறிப்புகளை கொடுக்குற ஒரு நூலா இருக்கு. நெக்ஸ்ட் அயலவர் குறிப்புகள்னா வெளிநாட்டவரோட குறிப்பு. எல்லாருக்கும் தெரிஞ்சது யாருன்னா, ஃபேமஸா எல்லாருக்கும் தெரியுற ஒரே ஆளு சீன பயணி யுவான் சுவாங்கோட குறிப்பு பல்லவர்களை பத்தி சொல்லியிருக்காரு. அதுக்கு அடுத்ததான்
வம்சாவளிகள். பல்லவர்கள்ல முக்கியமான அரசுகள் யார்? பல்லவர்கள் என்பவர் யார்? தொடக்க காலத்துல சாதவாகனத்துக்கு கீழே இருந்த சிற்றரசர்களாக தான் பல்லவர்கள் இருந்திருக்காங்க. சாதவாகனங்கள் எப்ப வீழ்ச்சி அடைகிறாங்களோ அப்பதான் பல்லவர்கள் எழுச்சி பெற்றிருக்காங்க. அதுலதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. சாதவாகனர் கீழே இருந்த சிற்றரசர்களா இருந்திருக்காங்க. லேட்டர் எழுச்சி பெறாங்க. எழுச்சி பெற்றுதான் 2ஆம் சிம்மவர்மனோட பையன் சிம்ம விஷ்ணு தான் களப்பிரர்களை தோற்கடிச்சிருக்காரு. அது களப்பிரர்கள் யாருன்னா தென்னிந்திய பகுதிகள் தமிழ்நாட்டை ஆட்சி பண்ண ஒரு அரச வம்சம் தான் களப்பிரர்கள். அவர்களை பத்தி அவ்வளவு குறிப்பு நமக்கு தெரியல. இதை நம்ம போன பாடத்துல பார்த்தோம். அதுக்கடுத்துதான் பல்லவ அரசத்தை உருவாக்கி அதை பேரரசா மாத்துறாங்க. அதே டைம்ல சோழர்கள் பாண்டியர்கள் உள்ளிட்ட பல தென்னக அரசர்களை வெற்றி கொள்றாரு. யாருன்னா சிம்ம விஷ்ணு. அவரோட பையன் தான் முதலாம் மகேந்திரவர்மன். அவர் ரொம்ப மிக திறமை வாய்ந்த அரசரா இருந்திருக்காரு. முதலாம் மகேந்திரவர்மனுக்கு அப்புறம் வந்த அரசர் யாருன்னா நரசிம்மவர்மன். வேற யாரெல்லாம் முக்கியமான அரசர்கள் பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் நரசிம்மவர்மன், ராஜசிம்மன், 2ஆம் நந்திவர்மன், இவர்களாம் ரொம்ப முக்கியமான பல்லவ அரசர்கள். இதுல கடைசி அரசர் தான் யாருன்னா அபராஜித்தன். பல்லவர்களோட கடைசி அரசர் அபராஜித்தன். நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பாக்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முதலாம் நரசிம்மவர்மனோட படை தளபதி தான் பரஞ்சோதி. இவர் சிறு தொண்டர் என அறியப்படுகிறார். பரஞ்சோதிங்கிறவர் 63 நாயன்மார்கள் ஒருவர் தான் பரஞ்சோதி. இவர்னால முதலாம் நரசிம்மவர்மன் சிவபக்தரா மாறியிருக்காரு. அதே மாதிரி பரஞ்சோதி அவரோட தலைமைகள், அதாவது படைக்கு தலைமை ஏற்று நிறைய வெற்றிகளை பெற்று கொடுத்துருக்காரு பரஞ்சோதி. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்துதான் மகேந்திரவர்மன் காலம் பார்த்தோம்னா கிபி 600லேருந்து 630 ஆகிய பகுதிகளில் ஆகிய டைம்ஸில் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவரோட தொடக்க காலத்துல தான் சமண சமயத்தை பின்பற்றியிருக்காரு. இப்போ தொடக்கத்துல சமண சமயத்தை பின்பற்றியிருக்காரு யாருன்னா மகேந்திரவர்மன். லேட்டர் என்ன ஆகுதுன்னா சைவ மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏன் சைவ மதத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாருன்னா திருநாவுக்கரசர், அதாவது அப்பர்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவர் சைவ மதத்துக்கு போகிறாரு. ஸ்டார்டிங்ல என்ன மதத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாருன்னா சமண மதத்தை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. யாருன்னா மகேந்திரவர்மன். ரொம்ப முக்கியமானது. மகேந்திரவர்மன் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு பெரிய ஆதரவு அளிச்சிருப்பாரு. இதுல திராவிட கட்டடக்கலைக்கு இதுக்கு ஒரு புதிய பாணியை கொடுத்து அது என்னவா அறிமுகம் செஞ்சிருக்காருன்னா மகேந்திர பாணி. பேர் மகேந்திரவர்மன் என்ற அரசர் திராவிட கட்டடக்கலைக்கு ஒரு புதிய பாணியை அறிமுகம் செஞ்சிருக்காரு. ஸோ அதோட பேர் தான் என்னன்னா மகேந்திர பாணி. இவர் அதே மாதிரி மகேந்திரவர்மன் மத்த விலாச பிரகாசனம் என்ற ஒரு நூல் நாடகங்களை அது என்ற நூலை எழுதியிருக்காரு. இது ஒரு நாடக நூல். அதாவது எந்த மொழியில எழுதியிருக்காங்கன்னா சமஸ்கிருத மொழியில எழுதியிருக்காங்க. என்ன நூல்னா மத்த விலாச பிரகாசனம். அதுக்கு அடுத்ததான் இந்த நாடகத்துல என்ன பண்ணியிருக்காருன்னா பௌத்த மதத்தை சிறுமைப்படுத்தும் வகையில இருந்ததாக நமக்கு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்துலதான் வாதாபியை தலைநகராக கொண்ட மேலை சாளுக்கிய அரசர் 2ஆம் புலிகேசியை தொடர்ந்து போர்கள் மேற்கொள்ளப்பட்டன. என்ன சொல்ல வராங்கன்னா 2ஆம் புலிகேசிக்கும் மகேந்திரவர்மனுக்கும் அடிக்கடி போர் ஏற்பட்டிருக்கு. அந்த வாதாபி அண்ணன் 2ஆம் புலிகேசிக்கு. அதுக்கு அடுத்ததான் மகேந்திரவர்மன் 2ஆம் புலிகேசி அடிக்கடி போரிட்டு இருக்காங்க. ஸோ அந்த போர்ல 2ஆம் புலிகேசி ஜெயிச்சிருக்காரு. 2ஆம் புலிகேசி யாருன்னா சாளுக்கிய அரசர். வாதாபியை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்ச ஒரு அரசர் தான் 2ஆம் புலிகேசி. இவர் வெற்றி பெற்றனால பெரிய பகுதிகளை பெரும் பரப்புகளை அவரோட கண்ட்ரோல்ல கொண்டு வந்திருக்காரு. அந்த பரப்புகளை யாரு என்னென்னா நாட்டின் வடக்கில் உள்ள பெரும் பகுதி வெங்கியை கைப்பற்றியிருக்காரு. அதுக்கடுத்ததான் அவரோட பையன், அதாவது மகேந்திரவர்மனோட பையன் தான் முதலாம் நரசிம்மவர்மன். இவரோட காலகட்டம் பார்த்தோம்னா 630லேருந்து 668. இந்த தோல்வியில மகேந்திரவர்மன் இவரோட அப்பா தோத்ததுனால முதலாம் நரசிம்மவர்மன் எப்படியாவது பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாதாபி மேல போர் தொடுக்கிறாரு. போர் தொடுத்து தலைநகரான வாதாபியை கைப்பற்றியிருக்காரு. யாருன்னா மகேந்திரவர்மனோட பையன் முதலாம் நரசிம்மவர்மன். வாதாபி தீக்கிரையாக்கப்பட்டது, அதாவது வாதாபியை அழிச்சிருக்காங்க. யாரு? முதலாம் நரசிம்மவர்மன். அதுக்கடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மனோட காலம் 695லேருந்து 722. இவரை 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் எனவும் அழைக்கப்படுகிறார். 2ஆம் நரசிம்மவர்மன் ராஜசிம்மன் என்றும் அழைக்கப்படுகிறார். ராஜசிம்மன் 2ஆம் நரசிம்மவர்மன் அழைக்கப்படுகிறார். இவர் ஒரு பெரிய வீரரா இருந்திருக்காரு. இவர் சீன அரசுக்கு ஒரு தூது குழுவை அனுப்பிச்சிருக்காரு. யாருன்னா ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுகிற 2ஆம்
நரசிம்மவர்மன். அதே மாதிரி சீன நாட்டு தூதுக்குழுவை அனுப்பிச்சிருக்காரு. அதே மாதிரி இவரோட காலத்துல பார்த்தோம்னா அரசியல் பிரச்சனைகள் பெருசா எதுவும் இல்லை. அதனால என்னன்னா நிறைய அவருக்கு டைம் அண்ட் ரிசோர்சஸ் இருந்திருக்கு. ஸோ இருந்தனால என்ன பண்ணியிருக்காருன்னா கோவில்களை கட்ட ஆரம்பிச்சிருக்காரு. கோவில்கள் மீது கலை மற்றும் கட்டிடக்கலையை வளர்த்திருக்காரு. இது ஒரு முக்கியமான ஒரு கோவில் தான் காஞ்சிபுரத்துல உள்ள கைலாசநாதர் கோவில். காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவிலை கட்டியது யாருன்னா ராஜசிம்மன், அதாவது 2ஆம் நரசிம்மவர்மன். ரொம்ப முக்கியம். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யாருன்னா ராஜசிம்மன், 2ஆம் நரசிம்மவர்மன். அரசர்களோட பெயர்களும் பட்டங்களும் கொடுத்துருக்காங்க. பல்லவ அரசர்கள் என்னென்ன பட்டங்கள்லாம் ஏற்றிருக்காங்க அப்படிங்கிறத இந்த பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் சிம்ம விஷ்ணு அவனி சிம்மர் என்ற பட்டத்தை ஏற்றிருக்காரு. 1ஆம் மகேந்திரவர்மன் சங்கீரண ஜதி, மத்த விலாசன், குணபாரன், சித்திரகார புலி, விசித்திர சித்தன். இத்தனை சிறப்பு பட்டங்களை 1ஆம் மகேந்திரவர்மன் பெற்றிருக்காரு. அதுக்கடுத்ததா 1ஆம் நரசிம்மவர்மன் மாமல்லன் வாதாபி கொண்டான். மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் 1ஆம் நரசிம்மவர்மன். ரொம்ப முக்கியமானது. இந்த நேம்ஸ்லாம் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு பல்லவர்கள் என்னென்ன அவங்களோட பங்கு ஆற்றியிருக்காங்க. ஸோ பல்லவர்களின் பங்களிப்பு கலை கட்டிடக்கலைக்கு என்னன்னு பார்த்தோம்னா, பல்லவர் காலத்தில் கட்டிடக்கலை சிறப்புற்று வளர்ந்திருக்கு. முதல்ல பார்த்தோம், ராஜசிம்மன் காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியிருப்பாரு. அதே மாதிரி மகேந்திரவர்மன் கலை கட்டிடக்கலைக்கு பங்களிப்பு ஆற்றியிருப்பாரு. இதுல மாமல்லபுரத்தில் உள்ள ரொம்ப சிறப்பு மிக்க ஒரு இடம்னா மாமல்லபுரத்தில் இருக்கிற ஒற்றை கருங்கல்ல செதுக்கப்பட்ட ஒரு கடற்கரை கோவில். அதாவது இப்போவும் மாமல்லபுரத்தில் இருக்கு. ஸோ அந்த மாமல்லபுரத்தில் இருக்க ஒரு கோவில் ரொம்ப யார் காலத்துல கட்டியிருக்காங்கன்னா பல்லவர் காலத்துல கட்டியிருக்காங்க. அதுக்கடுத்ததா மற்ற கோவில்கள்ல வராகர் குகைகள், அதே மாதிரி நிறைய அழகிய சிலைகள்லாம் இருந்திருக்கு. ஸோ இதெல்லாமே பல்லவர் காலத்துக்கு ஒரு முக்கியமான ஒரு ஏஸ்தட்டிக் திங்ஸ். அதுக்கடுத்ததா 1984 யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிச்சிருக்காங்க இந்த மாமல்லபுரத்தை யுனெஸ்கோவோட முக்கியமான ஒரு சின்னமாக அந்த அட்டவணையில சேர்த்திருக்காங்க. இந்த பல்லவ கட்டிடக்கலையை வகைப்படுத்துறாங்க. எந்த வகைப்படுத்தி எதுல சேர்க்கிறாங்க அப்படின்னா, பாறை குடைவரை கோயில்களை மகேந்திரவர்மன் பாணி, அதாவது பாறை குடைவரை கோயில்களை மகேந்திரவர்மன் பாணிங்கிற ஒரு லிஸ்ட்லையும், ஒற்றைக்கல் ரதங்கள் சிற்ப மண்டபங்கள்ல மாமல்லன் பாணிங்கிற ஒரு லிஸ்ட்லையும் நம்ம சேர்க்கிறாங்க. அதுக்கடுத்ததான் கட்டுமான கோவில்களை ராஜசிம்மன் பாணி, நந்திவர்மன் பாணி என்ற லிஸ்ட்ல சேர்க்கிறாங்க. திரும்ப ஒரு தடவை சொல்றேன்னு கேட்டுக்கோங்க. பாறை குடைவரை கோயில் மகேந்திரவர்மன் பாணி, ஒற்றைக்கல் ரதம் சிற்ப மண்டபங்கள் மாமல்லன் பாணி, கட்டுமான கோவில்கள் ராஜசிம்மன் பாணி மற்றும் நந்திவர்மன் பாணி. அதுக்கடுத்துதான் மகேந்திரவர்மன் பாணி பத்தி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. மகேந்திரவர்மன் பாணினா மகேந்திரவர்மன் என்ற பல்லவ அரசர் காலத்துல ஒரு அறிமுகம் செய்யப்பட்ட பாணி தான் மகேந்திரவர்மன் பாணி. மகேந்திரவர்மன் பாணியில என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நினைவு சின்னங்களுக்கு மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமண்டூர், தலவானூர், திருச்சிராப்பள்ளி, வல்லம், திருக்கழுக்குன்றம், சியாமங்கலம், இங்கே இந்த மாதிரி இடத்துலலாம் குகைகள்லாம் அமைச்சிருக்காரு மகேந்திரவர்மன். ஸோ இதனால இது மகேந்திரபாணி என்று அழைக்கப்படுகிறது. இந்த பிளேஸ்ல குகைகள்லாம் ஒரு எடுத்துக்காட்டா திகழ்கின்றன அப்படிங்கிறத நமக்கு சொல்லிடுறாங்க. மகேந்திரபாணிக்கு அடுத்து மாமல்லன் பாணி. மாமல்லபுரத்தில் உள்ள பஞ்ச பாண்டவர் ரதங்கள் ஃபேமஸா இருக்கு. ஸோ இது மாமல்லன் பாணி என்று பிரிச்சிருக்காங்க. இங்க உள்ள 5 ரதங்கள், பஞ்ச பாண்டவர்னா 5. ஸோ 5 ரதங்கள் 5 வகையான ரதங்கள் இருக்கு. ஒவ்வொரு ரதம் ஒவ்வொரு தனிக்கல்ல செதுக்கியிருக்காங்க. ஒவ்வொரு ரதத்தையும் ஒவ்வொரு கல்ல செதுக்க வச்சிருக்காங்க. அதே மாதிரி இது ஒற்றைக்கல் ரதம், ஏன்னா அது ஒரு கல்ல செதுக்கிறதுனால ஒற்றைக்கல் ரதம் என்று அழைக்கப்படுகிறது. அங்க மகிஷாசுர மர்த்தினி மண்டபம், திருமூர்த்தி மண்டபம், வராகர் மண்டபம், இந்த மாதிரி முக்கியமான கட்டடங்கள்லாம் கட்டியிருக்காங்க. முக்கியமான மண்டபத்தை இதெல்லாம் எந்த பாணிக்குள்ள வருதுன்னா மாமல்லன் பாணி. மொத்தம் 2 பாணி பார்த்துருக்கோம், மகேந்திர பாணி, மாமல்லன் பாணி. மகேந்திரபாணி மாமல்லன் பாணிக்கு அடுத்த வரிசையில் வர 3வது பாணி தான் ராஜசிம்மன் பாணி. ராஜசிம்மன் என்று அழைக்கப்படுபவர் யாருன்னா 2ஆம் நரசிம்மவர்மன். 2ஆம் நரசிம்மவர்மன் தான் பெருங்கற்களை கொண்டு ஒரு கட்டுமான கோவில்களை கட்டியிருக்காரு. அந்த கோவிலோட பேர் தான் கைலாசநாதர் கோவில். எங்க அமைஞ்சிருக்குன்னா காஞ்சிபுரத்துல அமைஞ்சிருக்கு. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி, இந்தியாவில் முதலில் கட்டுமான கோவில்களை அறிமுகப்படுத்தியவர் யார் என்ற கேள்விக்கு உள்ள பதில நீங்க கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு அடுத்துதான் இங்க பல்லவர்கள் ராஜசிம்மன் பாணியில
கைலாசநாதர் கோயில பெருங்கற்களை கொண்டு கட்டியிருக்காரு. அதுக்கடுத்ததான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மிருதுவான மணற்கற்களால் கட்டப்பட்டவையாகவும் இருக்கிறது. இக்கோவில்கள்லாம் மிருதுவான மணக்கற்களால் கட்டப்பட்ட கோவில்களாகவும் இருக்கிறது. நெக்ஸ்ட், கைலாசநாதர் கோவில் வந்து ராஜசிம்மேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த காஞ்சியில இருக்க கைலாசநாதர் கோவில் ராஜசிம்மேஸ்வரம் என்றும் அழைக்கப்படுகிறது. அதுக்கு அடுத்துதான் இதுதான் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோவில். நந்திவர்மன் பாணி. நந்திவர்மன் பாணியில இறுதி காலம், அதாவது இறுதி பல்லவ கோவில் கட்டடக்கலையில பிற்கால பல்லவர்களால் கட்டப்பட்ட கட்டுமான கோவில் தான் இந்த நந்திவர்மன் பாணி. இதுல முக்கியமான ஒரு கோயிலா காஞ்சிபுரத்துல இருக்கிற வைகுண்ட பெருமாள் கோவில ஒரு எடுத்துக்காட்டா நமக்கு கொடுத்துருக்காங்க. பல்லவர் காலத்துல சமூகமும் பண்பாடும் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். பல்லவ அரசர்கள் வந்து பௌத்த சமண வேத சமயங்கள்ல ஆதரிச்சிருக்காங்க. என்னென்ன மதம்னா பௌத்த சமண வேத சமயங்கள்ல பல்லவர்கள் ஆதரிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இசை, ஓவியம், இலக்கியம் இதுக்கெல்லாம் வந்து புரவலர்களை வந்து திகழ்ந்திருக்காங்க. இதெல்லாம் புரவலர்களாய், அதாவது அதெல்லாம் ஆதரிக்கிறவர்களாக திகழ்ந்திருக்கிறார்கள். அதுக்கடுத்ததா பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு, அது பக்தி மூமெண்ட், பக்தி மார்க்கத்தை அடிப்படையாக கொண்டு ஆழ்வார்களும் நாயன்மார்களும் புதிய வடிவிலான சைவம் மற்றும் வைணவம் ஆகியவற்றை போதிச்சிருக்காங்க. பக்தி மார்க்கம் பார்த்தோம்னா பக்தி மூமெண்ட் சொல்லுவோம். அதில் தான் வைணவம் சைவம்லாம் ஒரு கொஞ்சம் எழுச்சி பெற்று ஒரு பரவலாக மக்களால் ஒரு ஃபாலோ பண்ணுற ஒரு பக்தியாக வந்திருக்கும். ஸோ அந்த டைமில் பல்லவர்கள் காலத்தில் சைவம் வைணவம் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் சேர்ந்து அதை போதிச்சிருக்காங்க. அதுக்கடுத்துதான் அவர்களை சில பல்லவ அரசர்கள் வந்து ஆதரிச்சிருக்காங்க. இந்த நாயன்மார்கள் மற்றும் ஆழ்வார்கள்லாம். அப்பரும் மாணிக்க வாசகரும், நாயன்மார்களான அப்பரும் மாணிக்க வாசகர்களும் சைவ அடியார்களாக இருந்திருக்காங்க. அதுக்கடுத்ததான் நம்மாழ்வரும் ஆண்டாலும் வைணவ அடியார்களாக இருந்திருக்காங்க. நம்மாழ்வார் ஆழ்வார் யாருன்னா ஆழ்வார்களில் உள்ள முக்கியமான 2 பேர் தான் நம்மாழ்வார் அண்ட் ஆண்டாள். இதில் பக்தி மார்க்கத்தை போதிக்கிறதுக்கு நோக்கமாக கொண்டு இந்த இயக்கம் வந்து சமஸ்கிருதை விட தமிழுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. சமஸ்கிருதை விட தமிழுக்கு முன்னுரிமையை வழங்கியிருக்கு இந்த பக்தி மூமெண்ட். இல்லை இந்த பக்தி மார்க்கம்னா என்ன? பக்தி என்பது லவ் டுவர்ட்ஸ் காட், அதாவது கடவுளை வணங்கி கடவுள்கிட்ட வந்து வணங்குதல் தான் வந்து பக்தி மூமெண்ட். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் தான் ஃபஸ்ட்டு சவுத் இந்தியாவில் தொடங்கி மற்ற பகுதிகளுக்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். அதில் தான் நம்ம சவுத் இந்தியா பார்த்தோம், தமிழ்நாட்டில் நாயன்மார்கள் ஆழ்வார்கள் ரொம்ப முக்கியமானவர்களாக வருவாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இவங்க வந்து சமஸ்கிருதத்தை விட தமிழுக்கு வந்து முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்துதான் பெண்கள் வந்து சமய கூட்டங்களில் கலந்துக்கிறதுக்கு முன்னுரிமை வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு தெரியும், நாயன்மார்களில் ஒரு பெண் அடியார் பார்த்தோம்னா காரைக்கால் அம்மையார், அதுக்கடுத்து மங்கையர்க்கரசி வருவாங்க. ஆழ்வார்களில் ஒரு பெண் அடிகளார் யாருன்னா ஆண்டாள் வருவாங்க. ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பெண்களை வந்து இந்த பக்தி மார்க்கத்தில் பெண்களும் வந்து சமய கூட்டத்தில் வந்து கலந்துக்கணும். ஏன் அந்த கூட்டத்தில் கலந்துக்கணுங்கிறாங்கன்னா, அதுக்கு முன்னாடி பெண்கள் வந்து அதிகமாக கலந்துக்க மாட்டாங்க, அவங்களுக்கு வந்து ஒரு தடைகள் நிறையா இருந்திருக்கும். நெக்ஸ்ட், இந்த தமிழ் பக்தி வழிபாடு பௌத்த சமண சமயங்களுடன் போட்டி போட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்தியாவில் சவுத் இந்தியா தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா தென்னிந்தியாவில் தமிழ் பக்தி வழிபாடு வந்து அதிகமாக வந்திருக்கும். அதாவது பக்தி சிவன் மற்றும் விஷ்ணுவை கும்பிட்றவங்க அதிகமாக இருப்பாங்க. அதே டைமில் தான் பார்த்தோம் அப்படின்னா பௌத்த மதம் வந்து சமண மதம் வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்திருக்கும். ஸோ அவங்களுக்கு போட்டி போடுற மாதிரி இந்த தமிழ் வந்து வளர்ந்துருக்கும். அதாவது தமிழ் பக்தி வந்து வளர்ந்துருக்கும், பக்திக்கு டெவலப் ஆகிருக்கும். எதுக்கு காம்படிஷன் பார்த்தோம்னா பௌத்த மற்றும் சமண மதத்துக்கு காம்படிட்டிவாக பக்தி வந்து வளர்ந்துருக்கும் தமிழ்நாட்டில். இதன் விளைவாக என்ன ஆகுதுன்னா சமணமும் பௌத்தமும் என்ன ஆகுதுன்னா வீழ்ச்சி அடையும். அதுக்கடுத்ததான் கல்வியும் இலக்கியம். பல்லவர் காலத்துல எப்படி கல்வியும் இலக்கியம் இருந்திருக்குன்னா, காஞ்சியில இருக்க கடிகை ஒரு மடாலயமாகவும் கல்வி மையமாகவும் இருந்திருக்கு. எதுனா காஞ்சியில உள்ள கடிகை. இங்க வந்து பல்லவர் காலத்துல இந்த கடிகை வந்து புகழ்பெற்று இருந்திருக்குது. அதே மாதிரி இந்த காஞ்சியில் இருக்க கடிகைக்கு யுவான் சுவாங்கும் வந்து கல்வி கற்றிருப்பார். பல அறிஞர்கள் வந்து இங்கே கல்வி கற்றிருப்பாங்க. இதில் நியாய பாஷா என்னும் நூலை எழுதிய வத்ஸ்யாயர் காஞ்சி கடிகையில் ஒரு ஆசிரியராக இருந்திருக்காரு. அதுக்கடுத்ததான் தென்னிந்திய ஓவியங்கள். அதாவது தென்னிந்தியாவில் ஓவியங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா,
தட்சிண சித்திரம். தட்சிண சித்திரம் முதலாம் மகேந்திரவர்மனோட ஆட்சி காலத்தில் தொகுக்கப்பட்ட ஒரு ஓவியம் உள்ள ஒரு சித்திர வேலைப்பாடு பார்த்தோம்னா தட்சிண சித்திரம். அதுக்கடுத்ததா சமஸ்கிருத அறிஞரான தண்டின் வந்து முதலாம் நரசிம்மவர்மனோட அவையில இருந்திருக்காரு. இவரை வந்து முதலாம் நரசிம்மவர்மன் ஆதரிச்சிருக்காரு. யாருன்னா சமஸ்கிருத அறிஞரான தண்டின். அவர் தான் தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியிருக்காரு. தசகுமார சரிதம் என்ற நூலை எழுதியவர் தண்டின். அவரை ஆதரித்தவர் முதலாம் நரேந்திரவர்மன். நெக்ஸ்ட் மற்றொரு சமஸ்கிருத அறிஞர், முதல்ல தண்டின் பார்த்தோம், அதுக்கு அடுத்ததான் பாரவி. பாரவி வந்து சிம்ம விஷ்ணுவோட காலத்துல வாழ்ந்திருக்காரு. இவர் கிரிதார்ஜுனியம் என்ற நூலை எழுதியிருக்காரு. இது எந்த மொழியில இருக்குன்னா ஒரு வடமொழியில இருக்கு. இது ஒரு வடமொழி காப்பியமாக வடித்திருக்காரு. யாருன்னா பாரவி. பாரவி வந்து யாரோட காலத்துல இருந்திருக்காருன்னா சிம்ம விஷ்ணு. அதுக்கடுத்ததா தமிழ் இலக்கியம் வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு. தமிழ் இலக்கியங்கள் எப்படி வளர்ச்சி பெற்றிருக்கு, யார் யாரெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நாயன்மார்களால் இயற்றப்பட்ட தேவாரம், ஆழ்வார்களால் படைக்கப்பட்ட 4000 திவ்ய பிரபந்தம், அதாவது நாயன்மார்களால் எழுதப்பட்ட தேவாரம், ஆழ்வார்கள் எழுத 4000 திவ்ய பிரபந்தம், இதெல்லாம் முக்கியமான நூல்களா தமிழ்ல தோன்றிருக்கு. இதெல்லாம் வந்து சமய இலக்கியங்கள். சமய இலக்கியங்களா சமயத்தை பத்தி ரிலீஜியஸ் டெக்ஸ்டா இது இருந்திருக்கு, ரிலீஜியன் பத்தி உள்ளது. அதுக்கடுத்ததான் பெருந்தேவனார் மகாபாரதத்தை பாரத வெண்பா என்ற பெயர்ல தமிழ்ல மொழிபெயர்த்திருக்காரு. யாருன்னா பெருந்தேவனார். அதுக்கடுத்துதான் பல்லவர் கால கலை. பல்லவர் கால கலையை என்ன பண்ணியிருக்காங்க, பல்லவர்கள் கலையில பார்த்தோம் நிறைய கோவில்கள், நிறைய இலக்கியங்களுக்கு பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவின் கலைகளை வந்து பல்லவ அரசர்கள் வந்து ஆதரிச்சிருக்காங்க. குடுமியான் மலை, திருமியம் ஆகிய இடங்கள்லாம் வந்து கோவில்களில் வந்து காணப்படுகிற இசை குறித்த கல்வெட்டுகள்லாம் அந்த கோவில்களில் காணப்படுகிறது. இசையை குறித்து, அதாவது சரிகம பதனிசா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை பற்றிய குறிப்புகள் வந்து இருந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து இதில் புகழ்பெற்ற இசை கலைஞர் தான் ருத்ராச்சாரியார். ருத்ராச்சாரியார் முதலாம் மகேந்திரவர்மனோட காலத்தில் வாழ்ந்தவர் தான் இந்த ருத்ராச்சாரியர். யாருடைய காலத்துலன்னா முதலாம் மகேந்திரவர்மன் காலத்தில். இங்கே வந்து இந்த பல்லவர் கால கலைகள், அதாவது பல சிற்பங்கள் நடனமாடும் வகையில் வடிக்கப்பட்டிருக்கு. நம்ம இது வரைக்கும் வந்து எப்படி வந்து பல்லவர்கள் ஆட்சி பண்ணாங்க, காஞ்சிபுரம் தலைநகராக இருந்தது, கல்விக்கு எப்படி வந்து அவங்க செயல்பட்டு இருந்தாங்க, கலை கட்டிடக்கலை எப்படி வளர்ந்துருந்தது, இலக்கியங்கள் எப்படியெல்லாம் வளர்ச்சி பெற்றுனா, பக்தி மூமெண்ட்ஸ் வந்து எப்படி நடந்திருக்கு, இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து தான் நம்ம யார் பார்க்க போகிறோம் அப்படின்னா சாளுக்கியர்கள். சாளுக்கியர்கள் யார்? சாளுக்கியர்கள் தென்னிந்திய அரசர்கள், அதாவது தென்னிந்திய அரச வம்சத்தை நிறுவியவர் சாளுக்கியர்கள். அது ஒருத்தர். இந்த சாளுக்கியர் வந்து தென்னிந்தியா பகுதிகளையும் மராட்டிய நாட்டில் உள்ள பகுதிகளையும் வந்து ஆட்சி பண்ணியிருக்காரு. இவங்களோட தலைநகர் தான் வாதாபி. வாதாபிங்கிறது சாளுக்கியர்களோட தலைநகர். இந்த இதில் பார்த்தோம்னா 3 பிரிவுகள் இருப்பாங்க. இந்த சாளுக்கியர்ல 3 பிரிவா பிரிச்சிருப்பாங்க. யார் யாரு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வாதாபி சாளுக்கியர், வாதாபி பகுதியை ஆட்சி பண்ண வாதாபி சாளுக்கியர். நெக்ஸ்ட் வெங்கியை வந்து மையமா வச்சு ஆட்சி பண்ண வெங்கி சாளுக்கியர். இவங்க வந்து கீழே சாளுக்கியர்கள் என்றும் அழைக்கப்படுகிறார்கள். யாருன்னா வெங்கி சாளுக்கியர். 3வது கல்யாணி சாளுக்கியர்கள். கல்யாணி சாளுக்கியர்கள் மேலை சாளுக்கியர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். யாரு? வாதாபி, வெங்கி, கல்யாணி. ரொம்ப முக்கியமான 3 சாளுக்கியர்கள் பிரிஞ்சிருக்காங்க 3 பிரிவா. அதுக்கடுத்ததா வடக்கே வந்து ஹர்ஷரோட பேரரசு இருக்கிறப்ப தெற்குல வந்து பல்லவ நாடு, கிழக்கே வந்து கலிங்கம் சாளுக்கியர்களின் எல்லையாக இருந்திருக்கு. யாரோட எல்லையாக இருந்திருக்குன்னா சாளுக்கியர்களோட எல்லையா இருந்திருக்கு. இவர்களுக்கான சான்றுகள் என்னென்னலாம் சான்றுகள் இருந்திருக்கு? ஃபர்ஸ்ட் வந்து கல்வெட்டுகள். இந்த சாளுக்கியர்களோட சான்றாக விளங்குகிற கல்வெட்டுகள் என்னென்ன அப்படின்னா, மங்களேசனின் வாதாபி குகை கல்வெட்டு, காஞ்சி கைலாசநாதர் கோவில் கல்வெட்டு, பட்டடக்கல் விருபாக்ஷா கோவில் கல்வெட்டு, 2ஆம் புலிகேசியோட ஐஹோல் கல்வெட்டு. இதெல்லாம் சாளுக்கியர்களுக்கு ஒரு சான்றாக விளங்குகின்ற ஒரு குறிப்புகள். அயலவர் குறிப்பு யுவான்ஸ்வாங். பல்லவர்களுக்கும் சாளுக்கியர்களுக்கும் பொதுவாக ஒரு குறிப்பு வருது வந்து யுவான்ஸ்வாங். அது மாதிரி புலிகேசி, 2ஆம் புலிகேசியோட ஐஹோல் கல்வெட்டும் பொதுவாக வர ஒரு கல்வெட்டு. அதுக்கு அடுத்ததான் வாதாபி சாளுக்கியர். வாதாபி சாளுக்கியர் யாருன்னா, வாதாபி அதாவது சாளுக்கியர்கள் இருக்க 3 பிரிவுல ஒண்ணுதான் வாதாபி சாளுக்கியர். இதுல முதலாம் புலிகேசி வந்து பிஜப்பூர் மாவட்டத்துல பட்டடக்கல்லில் ஒரு குறுநில மன்னராக இருந்தவர் தான் இந்த முதலாம் புலிகேசி. அதுக்கு அடுத்து என்ன ஆகுதுன்னா, வாதாபி மலைக்கோட்டையை கைப்பற்றி அதனை சுற்றி வந்து ஒரு மதில் சுவர் கட்டிட்டு அந்த பகுதிகளை ஆட்சி பண்றாங்க. ஸோ அவங்கள ஒரு அரசர் தான், இந்த வாதாபி சாளுக்கியர்ல ஒரு அரசர் தான் கிருஷ்ணா.
வந்து நமக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஐஹோல் கல்வெட்டு. ஐஹோல் கல்வெட்டு இரண்டாம் புலிகேசியோட கல்வெட்டு தான் ஐஹோல் கல்வெட்டு. இந்த கல்வெட்டு எங்க இருக்குன்னா பாகல்கோட் மாவட்டத்துல கர்நாடகா பகுதியில இருக்கு. இங்க வந்து ஒரு கோவில்ல, அதாவது மேகுதி கோவில், மேகுதி என்ற ஒரு கோவில்ல தான் இந்த கல்வெட்டு இருக்குது. இங்க சாளுக்கிய அரசர் இரண்டாம் புலிகேசி அவைகள புலவரான ரவிகீர்த்தி என்பவரால் சமஸ்கிருத மொழியில எழுதப்பட்ட கல்வெட்டு தான் இது. இதுல வந்து ஹர்ஷவர்தனர் வந்து இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டார் என்ற ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து குறிப்பிட்டிருக்கு. எதுனா ஐஹோல் கல்வெட்டு. யாரோடதுனா இரண்டாம் புலிகேசியோட கல்வெட்டு. எங்க இருக்குன்னா மேகுதி கோவில். ஹர்ஷவர்தனர் வந்து இரண்டாம் புலிகேசியால் தோற்கடிக்கப்பட்டார் என்பதை இந்த கல்வெட்டுல இருக்குது. அதுக்கு அடுத்ததான் துங்கபத்ரா ஆகிய நதிகளுக்கு இடைப்பட்ட பகுதியை மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளையும் கைப்பற்றியிருக்காரு. அதை தொடர்ந்து அவரோட பையன் முதலாம் கீர்த்திவர்மன் என்ன பண்ணியிருக்காருன்னா கிபி 566 to 597 காலத்துல இருந்தவர் கொங்கண கடற்கரை பகுதியை சாளுக்கியர்களை கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்காரு. யாருன்னா முதலாம் கீர்த்திவர்மன். அதுக்கப்புறமா இரண்டாம் புலிகேசி ஆட்சி காலம் கிபி 610 648. இவ்வம்சத்துல மிகவும் புகழ்பெற்ற அரசராக இருந்தவர் யாருன்னா இரண்டாம் புலிகேசி. இவர் வந்து பாரசீக, அதாவது ஈரான் அரசர் இரண்டாம் குஷ்ரு இரண்டாம் புலிகேசியோட அவைக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பிச்சிருக்காரு. தூதுக்குழுவை யார் அனுப்பிச்சிருக்காரு? பாரசீக அரசர் இரண்டாம் குஷ்ரு இரண்டாம் புலிகேசியோட அவைக்கு ஒரு தூதுக்குழுவை அனுப்பியிருக்காரு. அதுக்கடுத்துதான் குஜராத் மாலவும் சில பகுதிகளை கைப்பற்றியிருக்காரு. அதே மாதிரி கைப்பற்றுறதுல புலிகேசி வெற்றி கொண்டிருக்காரு. இதுல இவர் வட இந்திய அரசர் ஹர்ஷருக்கு வந்து அடிபணிய மறுத்து ஹர்ஷரை வந்து ஜெயிச்சிருப்பாரு இரண்டாம் புலிகேசி. இவங்க இருவருக்குமே உள்ள ஒரு எல்லையாக எது இருந்திருக்குன்னா நர்மதை நதி வந்து இருந்திருக்கு. ஸோ ஹர்ஷருக்கும் இரண்டாம் புலிகேசிக்கும் நடுவில் உள்ள ஒரு எல்லையா எது இருந்திருக்குன்னா நர்மதை நதி வந்து இருந்திருக்கு. அதுக்கடுத்துதான் அந்த காலப்பகுதிகளை வெங்கிய அரசரை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி வெங்கிய அரசை கைப்பற்றிய இரண்டாம் புலிகேசி அவருடைய சகோதரன் விஷ்ணுவர்தனுக்கு வந்து வழங்கியிருக்காரு. யாரு? இரண்டாம் புலிகேசி. அதுக்கடுத்ததா விஷ்ணுவர்தன் யாருக்கு? அவருக்கு தான் வந்து வெங்கியை வந்து கொடுத்திருப்பாரு இரண்டாம் புலிகேசி. இவர் தான் முதல் கீழை சாளுக்கிய அரசரா திகழ்கிறார். விஷ்ணுவர்தனர் முதல் கீழை சாளுக்கிய அரசரா வந்து திகழ்கிறார். அதுக்கடுத்துதான் கிபி 641 647 காலப்பகுதிகளில் பல்லவர்கள் தக்காணத்தை வந்து சூறையாடி வாதாபியை கைப்பற்றியிருக்காங்க. யாருன்னா பல்லவர்கள். அதை மீட்கணும், அந்த வாதாபியை மீட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 655 சாளுக்கியர்கள் வந்து போய் சண்டை போட்டு அந்த பகுதிகளை மீட்டு கொண்டு வருவாங்க. இதுல முதலாம் விக்ரமாதித்தன், அவருக்கு பின் வந்த இரண்டாம் விக்ரமாதித்தன் வந்து காஞ்சிபுரத்தை வந்து கைப்பற்றியிருக்காங்க. அதாவது முதலாம் விக்ரமாதித்தன் ஆட்சி காலத்துக்கு அப்புறமா வந்தவர் தான் இரண்டாம் விக்ரமாதித்தன். இவர் வந்து காஞ்சிபுரத்தை கைப்பற்றியிருக்கிறார். இரண்டாம் கீர்த்திவர்மன் அரசரா வந்திருக்காரு. இவர் தான் ராஷ்டிரகூட வம்ச அரசரை நிறுவிய நந்திதுர்க்கர் வந்து போர்ல தோற்கடிச்சிருக்காரு. ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவிய நந்திதுர்க்கர் இரண்டாம் கீர்த்திவர்மனை போரில் தோற்கடித்துள்ளார். அதுக்கடுத்ததா கல்யாணி மேலை சாளுக்கியர். இந்த கல்யாணி மேலை சாளுக்கியர்கள் என்ன பண்ணியிருக்காங்க? ஸோ 3 பிரிவுல மூன்றாவது ஒரு சாளுக்கியர்கள் பார்த்தோம்னா கல்யாணி சாளுக்கியர். இவங்க வாதாபி சாளுக்கியரோட வழித்தோன்றல் தான் இந்த கல்யாணி மேலை சாளுக்கியர்கள். கல்யாணிங்கிறது இப்ப இருக்கிற பசவ கல்யாண்ங்கிற ஒரு நகர் தான். இதை வந்து கல்யாணியை வந்து தலைநகராக கொண்டு ஆட்சி புரிஞ்சிருக்காங்க. இரண்டாம் தைலப்பர் என்பவர் வந்து ராஷ்டிரகூடர்களின் சிற்றரசராக விஜயபூர் பகுதியை ஆண்டு வந்திருக்கார். இவர் கிபி 973 மாலவ அரசர் பரமாரரை தோற்கடித்திருக்கார். யாரு? இரண்டாம் தைலப்பர் பரமாரரை தோற்கடித்திருக்கார். பரமாரர் யாருன்னா மாலவ அரசர். அதுக்கடுத்துதான் முதலாம் சோமேஸ்வரோட ஆட்சியின் போதுதான் பேரரசாக வேகமா வளர்ச்சி பெற்றிருக்கு. யாரோட காலத்துலனா முதலாம் சோமேஸ்வரர். கல்யாணி சாளுக்கியர்ல வந்த ஒரு அரசர் தான் முதலாம் சோமேஸ்வர். இவரோட காலத்துல வேகமா வளர்ச்சி பெற்றிருக்கு. அவரோட அரசு பேரரசா வந்திருக்கு. இவர் வந்து தலைநகரை எங்க மாத்திருக்காரு அப்படின்னா மன்யகேட்டாவிலிருந்து கல்யாணிக்கு வந்து தலைநகரா மாற்றியிருப்பார். யாருன்னா முதலாம் சோமேஸ்வர் தலைநகர மன்யகேட்டாவிலிருந்து கல்யாணிக்கு மாற்றியிருக்காரு. ஒரு
அதாவது நூற்றாண்டுக்கும் மேலாக ஒரு 100 வருஷத்துக்கும் மேலாக தென்னிந்தியாவில இருந்த 2 பேரரசு, ஒன்று சோழர்கள், இன்னொன்று மேலை சாளுக்கியர்கள். இந்த மேலை சாளுக்கியர்களும் சோழர்களும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த வெங்கியை வந்து கைப்பற்றணும்னு சொல்லி போரிட்டு கொண்டிருக்காங்க. ஏன் வெங்கி அப்படின்னா இது ஒரு வளம் நிறைந்த பகுதியாக இருந்திருக்கு. இதை பிடிக்கணும்னு சொல்லிட்டு சோழர்களும் மேலை சாளுக்கியர்களும் வந்து போர் புரிஞ்சிருக்காங்க. 11ஆம் நூற்றாண்டு அதாவது 11ஆம் நூற்றாண்டுல என்ன ஆகுதுன்னா பிற்பகுதியில் 6ஆம் விக்ரமாதித்யரின் காலத்தில் அதுக்கடுத்து 11ஆம் நூற்றாண்டுல விக்ரமாதித்யரோட காலத்தை என்ன பண்றாங்கன்னா வடக்கே நர்மதை ஆற்று, தெற்கே வந்து காவேரி ஆறு, இந்த இடைப்பட்ட பெரும்பகுதியை வந்து சாளுக்கியர் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்திருக்காங்க. எப்படின்னா 11ஆம் நூற்றாண்டுல. அதுக்கடுத்துதான் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு சாளுக்கியர்களின் பங்களிப்பு. சாளுக்கியர்கள் எப்படி கலை கட்டிடக்கலைக்கு வந்து பங்களிப்பு அளிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இங்க சாளுக்கியர்கள் வந்து சைவம் மற்றும் வைணவம் ரெண்டுமே வந்து ஆதரிச்சிருக்காங்க. சாளுக்கியர்கள் பல்லவர்கள் மாதிரி இவங்களும் வைணவம் மற்றும் சைவத்தை ஆதரிச்சிருக்காங்க. இவங்க கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு ஒரு சிறந்த பங்களிப்பு செஞ்சிருக்காங்க. எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா வேசரா பாணி, அதாவது வேசரா பாணி அப்படிங்கிறது இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக ஒரு 3 பாணி, ரொம்ப முக்கியமாக 3 பாணியை நம்ம சொல்லுவோம். அதாவது ஸோ இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த கிருஷ்ணா நதிக்கு கீழே வந்தது வந்து திராவிட பாணி. இங்க விந்தியாச்சலுக்கும் கிருஷ்ணா ரிவருக்கும் நடுவில் இருந்தது கர்நாடக பகுதிகளை வந்து வேசரா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வேசரா பாணி. ஸோ இந்த விந்தியாச்சல் பகுதிக்குலேருந்து ஹிமாலயா பகுதிகள் வந்து ஹிமாலயா ரீஜன் கீழே வர்றத நாகரா பாணி. ஸோ முக்கியமாக இந்தியாவில் இருந்த அதாவது ரொம்ப மேஜராக பார்த்தோம்னா நாகரா பாணி, வேசரா பாணி, திராவிடா பாணி. ஸோ இந்த பாணிகள் 3 பாணிகள் வந்து இருந்திருக்கும். இதில் வந்து சாளுக்கியர்கள் அதாவது கர்நாடக பகுதிகளை சுற்றி வந்து ஆட்சி பண்ணியிருக்கவங்க வேசரா பாணியை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. சோழர்கள் திராவிட பாணியை வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. வட இந்திய அரசுகள் நாகரா பாணியை டெவலப் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இந்த 3 பாணி. அதில் வேசரா பாணி தான் வந்து சாளுக்கியர்கள் வந்து பங்களிச்சிருப்பாங்க அது வளர்றதுக்கு. இங்கே வந்து கோயில்களை எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னா கோவில் விமானங்களை கட்டும் முறையை வந்து வளர்ச்சி பெற்றிருக்கு சாளுக்கியர்கள் காலத்தில். இங்கே வந்து தென்னிந்திய திராவிடா மற்றும் வட இந்திய நகராங்கிற ஒரு கட்டட பாணிகளில் ஒரு கலப்பு தான் வேசரா. வேசராங்கிறது திராவிடா பிளஸ் வேசராங்கிறது திராவிடா பிளஸ் நகரா, நாகரா பாணி. ஸோ இந்த 2 பாணியும் சேர்த்தது தான் வேசரா பாணி. இது ஒரு கட்டிடக்கலையில் இருக்க ஒரு பாணி தான் இது. அதுக்கு அடுத்ததான் இவங்க என்ன பயன்படுத்தியிருக்காங்க மெட்டீரியல்ஸ். இவங்க வந்து இந்த வேசரா பாணியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன வந்து மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா சாந்து இல்லாமல், எந்த ஒரு சாந்தும் இல்லாமல் கற்களை மட்டும் கொண்டே இந்த கட்டடங்களை வந்து கட்டுற ஒரு தொழில்நுட்பத்தை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அதுக்கடுத்ததான் கட்டுமானத்திற்கு மிருதுவான மணங்கற்களையும் மன்னர் கற்களை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. நெக்ஸ்டா சாளுக்கியர்கள் வந்து எண்ணிக்கையில் குடைவரை கோவில்கள் அதிகமாகவும் அதே மாதிரி கட்டுமான கோவில்களில் வந்து அதிகமாக கட்டியிருக்காங்க. இதில் எந்த கடவுளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிவன், விஷ்ணு, பிரம்மா இந்த கடவுளுக்காகலாம் வந்து அந்த கோவிலில் கட்டி கொடுத்துருக்காங்க சாளுக்கியர்கள். அதுக்கடுத்துதான் சாளுக்கியர்கள் வந்து ஐஹோல், வாதாபி, பட்டடக்கல் இந்த 3 பகுதிகள்லையும் வந்து முக்கியமான சாளுக்கியரோட கட்டுமான கோவில்கள் இருக்குது. அங்கே இடங்கள்ல அதுக்கடுத்து வாதாபி, ஐஹோல்ல உள்ள விஷ்ணு கோவில்கள், பிஜப்பூர் மாவட்டத்தில் உள்ள பட்டடக்கல்லில் உள்ள விருபாக்ஷா கோவில்கள், விஷ்ணு கோவில்கள், விருபாக்ஷா கோவில்கள்லாம் கற்களால் கட்டப்பட்ட கோவில்கள். அதுக்கடுத்ததா வாதாபியில் உள்ள விஷ்ணு கோவில், வாதாபியில் இருக்க விஷ்ணு கோவிலும் சாளுக்கிய வம்சத்தை சேர்ந்த மங்களேசனால் கட்டப்பட்டுள்ளது.
விஷ்ணு கோவில், விருபாட்ச கோவில் கற்களால் கட்டியிருக்காங்க. இங்கே வாதாபியில் இருக்க விஷ்ணு கோவில மங்களேசன் வந்து என்ற அரசர் வந்து கட்டியிருக்காரு. அதுக்கடுத்ததா 2ஆம் விக்ரமாதித்தனுடைய ஐஹோல் கல்வெட்டுல எங்க இருக்குன்னா இந்த விஷ்ணு கோவில்ல இருக்கு. அதுக்கடுத்ததான் அவர்கள் குகை கோவில்னா அஜந்தா, எல்லோரா, நாசிக். அஜந்தா, எல்லோரா, நாசிக் வந்து சாளுக்கியர்களோட குகை கோவில்கள் தான் அஜந்தா, எல்லோரா, நாசிக். இதுதான் பதாமியில் இருக்க குகை கோவில். அதுக்கடுத்த பிக்சர் வந்து கல்லேஸ்வரர் கோவில், பகலியில் இருக்க ஒரு கல்லேஸ்வரர் கோவிலை கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்ததான் வாதாபியில் இருக்கிற குகை கோவில். வாதாபியில் இருக்கிற குகை கோவில் சேஷநாதர் மீது சாய்ந்திருக்கும், சேஷநாகர் மீது சாய்ந்திருக்கிற ஒரு விஷ்ணு சிலை இருக்குது. அதே மாதிரி விஷ்ணுவோட வராக, நரசிம்ம, அதாவது நரசிம்மங்கிறது பாதி சிங்கம் பாதி மனிதன் உள்ள ஒரு சிலை. நெக்ஸ்ட் வாமன, குள்ள அவதாரங்கள்லாம் வந்து நேர்த்தியா சிற்பங்களை வடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்தது லக்கண்டியில் உள்ள காசியில காசி விஸ்வேஸ்வரர் கோவில் இருக்கு. விஸ்வேஸ்வரர் கோவில் காசியில அமைச்சிருக்காங்க. அதுக்கடுத்ததான் குருவட்டியில இருக்கிற மல்லிகார்ஜுனா கோவில், பகலிங்கிற இடத்துல வந்து கல்லேஸ்வரர் கோவில். அதுக்கடுத்ததா இட்டக்கியில் உள்ள மகாதேவர் கோவில். ஸோ இந்த கோவில்கள்லாம் இருக்குது. நிறைய கோவில் நேம்ஸ் அண்ட் பிளேசஸ் வந்து நமக்கு தந்திருக்காங்க. யாரோட காலத்துல இதெல்லாம் டெவலப் பண்ணியிருக்காங்கன்னா சாளுக்கியர்கள் காலத்துல. அதுக்கடுத்ததான் ஓவியங்கள்ல சாளுக்கியர் வந்து வாகடக பாணியை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. எந்த பாணினா வாகடகர் பாணியை ஓவியங்கள்ல சாளுக்கியர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த அதாவது அஜந்தாங்கிற பிளேஸ்ல, அஜந்தா குகையில இருக்க ஓவியங்கள்லாம் இந்த சாளுக்கியர்கள் காலத்தோட உள்ள ஓவியங்கள் தான். அதுக்கடுத்ததான் பாரசீக தூதுக்குழு வந்து 2ஆம் புலிகேசி வரவேற்பது போன்ற ஒரு காட்சியை வந்து ஓவியங்களா வரைஞ்சிருக்காங்க. ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பட்டடக்கல், பட்டடக்கல்ங்கிறது யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமாக இருக்குது. இங்கே பட்டடக்கல் பார்த்தோம்னா கர்நாடக மாநிலத்தில் உள்ள பகல்கோட் மாவட்டத்தில் இருக்கு. இங்கே வந்து மொத்தமாக ஒரு 10 கோவில்கள் இருக்கு. இதில் வட இந்திய பாணியில வந்து 4 கோவில்களும் 6 வந்து தென்னிந்திய பாணியிலனா திராவிட பாணியிலையும் இருக்குது. அதுக்கடுத்ததான் இங்கே விருபாட்சா கோவில், சங்கமேஸ்வரர் கோவில்லாம் திராவிட பாணியில இருக்குது. அதே மாதிரி பாப்பநாதர் கோவில் நாகரா பாணியிலே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையும், அதுக்கடுத்து விருபாட்சா கோவில் காஞ்சி கைலாசநாதர் கோவில் மாதிரியாக இருந்திருக்கு. இந்த கட்டுமான பணியில காஞ்சிபுரத்திலிருந்து வரவழைக்கப்பட்ட சிற்பிகள் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. அதாவது சிற்பிகள்னா செதுக்குறவங்க. அதுக்கடுத்ததான் ராஷ்டிரகூடர்கள், தென்னிந்திய பகுதிகளை ஆட்சி செய்த ஒரு அரச வம்சம் ராஷ்டிரகூடர்கள். இவங்க வந்து தக்கான பகுதிகளையும் அதே மாதிரி தூர தெற்கு பகுதிகளையும் கங்கை சமவெளி பகுதிகளையும் வந்து ஆட்சி பண்ணியிருக்காங்க. இந்த காலம் பார்த்தோம் அப்படின்னா 8ஆம் நூற்றாண்டு முதல் 10ஆம் நூற்றாண்டு காலத்துல இந்த பகுதிகள் எல்லாம் ஆட்சி பண்ணியிருக்காங்க. ராஷ்டிரகூடர்கள் பேசிக்கலா பார்த்தோம் அப்படின்னா அவங்க பிறப்பால் கன்னடர்கள். ராஷ்டிரகூடர்கள் தென்னிந்தியாவை ஆட்சி பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இவங்க பேசிக்கா யார் அப்படின்னா இவங்க பிறப்பால் கன்னடர்கள், கன்னட மொழி பேசுறவர்கள்லாம் இவங்களோட தாய்மொழி வந்து கன்னடம். இதுல முக்கியமான அரசர் பார்த்தோம் அப்படின்னா தந்தி துர்க்கர். தந்தி துர்க்கர் தான் ராஷ்டிரகூட வம்சத்தை வந்து நிறுவியிருக்காரு. அவர் வந்து வாதாபி சாளுக்கியர் வந்து உயர் அதிகாரியாக இருந்திருக்காரு. வாதாபி சாளுக்கியர்கிட்ட உயர் அதிகாரியா இருந்து அதுக்கப்புறமா ஒரு அரச வம்சத்தை நிறுவியவர் தான் தந்தி துர்க்கர். இவருக்கு அடுத்து ஆட்சிக்கு வந்தவர் தான் கிருஷ்ணர். கிருஷ்ணர் வந்து தந்தி துர்க்கரை அடுத்து பதவியேற்றிருக்காரு. அவர் ராஷ்டிரகூடர் ஆட்சியை வந்து ஒருங்கிணைந்து விரிவுபடுத்தியிருக்காரு. யாருன்னா முதலாம் கிருஷ்ணர். அவர் கலை மற்றும் கட்டிடக்கலைக்கு பெரும் ஆதரவாளராக இருந்திருக்காரு. அதே மாதிரி இவர் கட்டின கோவில் தான் கைலாசநாதர் கோவில். எல்லோராவில் இருக்கிற கைலாசநாதர் கோவில கட்டியிருக்காரு முதலாம் கிருஷ்ணர். நெக்ஸ்ட் ராஷ்டிரகூட அரசர்கள் யார், முக்கியமான அரசர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தலை சிறந்த அரசரா அமோகவர்ஷர் இருந்திருக்காரு. அவர் தான் மன்யகேட்டா அதாவது மன்யகேட்டாங்கிற ஒரு பிளேஸ் கர்நாடகாவில் இருக்கிற ஒரு மால்கேட்ல உள்ள ஒரு பிளேஸ். இது வந்து புதிய தலைநகரை வந்து உருவாக்கியிருக்காரு. மன்யகேட்டாவை புதிய தலைநகரை உருவாக்கியவர் ராஷ்டிரகூட அரசர் அமோகவர்ஷர். அதுக்கடுத்ததாக புரோச் வந்து முக்கியமான துறைமுகமாக இருந்திருக்கு. அமோகவர்ஷர் தான் கிபி 814 878 ஜீனசேனர் என்னும் சமண துறவினால் சமண மதத்துக்கு தழுவி இருக்காரு. யாருன்னா அமோகவர்ஷர் வந்து.
அதுக்கடுத்ததான் சமணத்துறவியினால் வந்து சமண மதத்தை வந்து தழுவியிருக்காரு. அதுக்கடுத்ததான் அவரோட பையன் கிருஷ்ணர் வந்து அரசரா வர்றாரு. அவரோட பையன் 2ஆம் கிருஷ்ணர், அமோகவர்ஷரோட பையன் 2ஆம் கிருஷ்ணர் அரசரா வர்றாரு. அவர் வந்து பராந்தக சோழனால் என்ன பண்ணியிருக்காரு, பராந்தக சோழனால் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, திருவல்லம், அதாவது வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற திருவல்லம்ங்கிற பகுதியில் போர்க்களத்தில் தோற்கடிக்கப்பட்டிருக்காரு 2ஆம் கிருஷ்ணர். 2ஆம் கிருஷ்ணர் பராந்தக சோழனால் வல்லம்ங்கிற பகுதியில் தோற்கடிக்கப்பட்டு 3ஆம் கிருஷ்ணர் வந்து ராஷ்டிரகூட வம்சத்தோட திறமை வாய்ந்த கடைசி அரசர் ஆவார். 3ஆம் கிருஷ்ணர் ராஷ்டிரகூட வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா 3ஆம் கிருஷ்ணர் தான். இவர் வந்து சோழர்களை தக்கோலம் என்ற பிளேஸ்ல வந்து தோற்கடித்து தஞ்சாவூரை வந்து கைப்பற்றியிருக்காரு. சோழர்களை வந்து தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியிருக்காரு. 2ஆம் கிருஷ்ணர் பராந்தக சோழனால் வல்லம்ங்கிற பகுதியில் தோற்கடிக்கப்பட்டார். அதுக்கு அடுத்ததான் 2ஆம் கிருஷ்ணர் சோழர்களை தோற்கடித்து தஞ்சாவூரை கைப்பற்றியிருக்காரு. அடுத்ததான் 3ஆம் கிருஷ்ணர் கீழே தான் சாளுக்கியர்களை வந்து கண்ணோச்சியை கைப்பற்றுவதற்காக வட இந்திய அரசர்களோடு போட்டிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா ராமேஸ்வரத்துல உள்ள கிருஷ்ணேஸ்வரர் என்ற கோயிலை வந்து கட்டியிருக்காரு 3ஆம் கிருஷ்ணர். இவர் வந்து நாட்டை சரியான முறையில் வச்சிருந்த கடைசி அரசர் யாரை சொல்றாங்கன்னா 3ஆம் கோவிந்தர் அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்தது அவருக்கு பின்னர் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ராஷ்டிரகூட அதிகாரம் வந்து வீழ்ந்திருக்கு. ராஷ்டிரகூட அரசு வந்து வீழ்ச்சி பெற்றிருக்கு. அதுக்கடுத்ததான் இலக்கியம், கலை, கட்டிடக்கலை ஆகியவற்றுக்கு ராஷ்டிரகூடர்களின் பங்களிப்பு என்ன? ஃபர்ஸ்ட் இலக்கியம். ராஷ்டிரகூடர்கள் பொதுவாக வந்து கன்னட மொழி பேசுகிற, கன்னட மொழியை தாய்மொழியாக கொண்ட கன்னடர்கள் தான் ராஷ்டிரகூடர்கள். இவங்கள முக்கியமான ஒரு அரசர் தான் அமோகவர்ஷர். இவர் வந்து கவிராஜ மார்க்கம்ங்கிற ஒரு கன்னட மொழியில ஒரு கவிதை நூலை வந்து எழுதியிருக்காரு. இவரோட அரசவை புலவர் வந்து கன்னட மொழியில எழுதியிருக்கதாகவும் சொல்லியிருக்காங்க. இவரோட அமோகவர்ஷர் காலப்பகுதி, அதாவது ராஷ்டிரகூட காலப்பகுதியில் கன்னட இலக்கியத்தில் பார்த்தோம்னா 3 ரத்தினங்களா ஒரு 3 பேரை சொல்றாங்க. முக்கியமான 3 பேர் யாருன்னா ஆதி கவி பம்பா, ஸ்ரீ பொன்னா, ரன்னா. இவங்கெல்லாம் முக்கியமான 3 ரத்தினங்களா கருதப்படுறாங்க. அதுக்கு அடுத்தது ஆதி கவி பம்பா, அவரோட நூல் தான் ஆதி புராணம். ஆதி புராணம்ங்கிறது ஆதி கவி பம்பாவோட நூல். அதுக்கு அடுத்தது விக்ரமார்ஜுன விஜயம் என்ற நூலை எழுதியிருக்காரு. யாருன்னா ஆதி கவி பம்பா. அதுக்கடுத்ததான் முதல் சமண தீர்த்தங்காரரான ரிஷபதேவரோட வாழ்க்கைய புத்தகமா எழுதியிருக்காங்க. அதுக்கு பேர் வந்து ஆதி புராணம் என்ற ஒரு பேரா சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து விக்ரமார்ஜுன விஜயம்ங்கிறது மகாபாரதத்தில் மீது வந்து ஒரு மகாபாரதத்தை பத்தி மீண்டும் எழுதின ஒரு நூல் தான் விக்ரமார்ஜுனயம். இதுல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவரை ஆதரிச்ச சாளுக்கிய அரிகேசரிய வந்து அர்ஜுனன் பாத்திரத்துல வந்து பம்மாங்கிற ஒரு புலவர் வந்து எழுதியிருக்காரு. அதுக்கடுத்ததான் கலை மற்றும் கட்டிடக்கலை. கலை மற்றும் கட்டிடக்கலையில இந்திய கலைக்கு ராஷ்டிரகூடர்கள் என்னென்ன பங்களிப்புலாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, எல்லோராவில் இருக்க எலிஃபெண்டாவிலையும் பார்க்கலாம். அவரோட பங்களிப்பை எல்லோரா குகைகள்லையும் எலிஃபெண்டா குகைகள்லையும் நம்ம பார்க்கலாம். அங்கே வந்து ஒரு கைலாசநாதர் கோவில் வந்து எல்லோராவில் மகாராஷ்டிரா அவுரங்காபாத்தில் இருக்குது. இது வந்து குன்ற பகுதியில் அமைஞ்சிருக்க ஒரு குடைவரை கோவில். இங்கே வந்து 30 குடைவரை கோவில்கள் இருந்திருக்கு. கைலாசநாதர் கோவில். ஸோ இதான் கைலாசநாதர் கோவில், எல்லோரால் அமைஞ்சிருக்க ஒரு கோவில். அதுக்கடுத்ததான் 1ஆம் கிருஷ்ணரோட ஆட்சி காலத்துல தான் இந்த கோவில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. யாரோட காலம்? 1ஆம் கிருஷ்ணருடைய காலத்துல தான் இந்த கைலாசநாதர் கோவில் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கோவில்ல என்னன்னா ரொம்ப பிரம்மாண்டமான கட்டடக்கலையெல்லாம் பிரம்மாண்டத்திற்கான சிற்பங்களாக அற்புதங்களாக இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த கோவில்ல 60,000 சதுர அடிகள்ல பரப்பளவை கொண்டிருக்கு. இந்த கோவில் வந்து 60,000 சதுர அடி பரப்புகளை வந்து கொண்டிருக்கு. இங்க வந்து விமானம் பார்த்தோம் அப்படின்னா, விமானம்ங்கிறது கோபுரம், இதோட உயரம் பார்த்தோம் அப்படின்னா 90 அடிகளாக இருந்திருக்கு. இந்த கோவில் வந்து மாமல்லபுரம் கடற்கரை கோயில்ல இருக்கிற சாயல ஒத்திருக்கிறதாகவும் பார்க்கப்படுகிறது. அதுக்கடுத்ததா கைலாசநாதர் கோவில் வந்து திராவிட கட்டடக்கலையை ஃபாலோ பண்ணி கட்டின கோவில் தான் இந்த கைலாசநாதர் கோவில். அதுக்கு அடுத்ததான் எலிஃபெண்டா தீவு. இந்த தீவோட இயற்பெயர் பார்த்தோம்னா ஸ்ரீபுரி. நெக்ஸ்ட் மக்களால் இது காராபுரி என்றும் அழைக்கப்பட்டுள்ளது. எலிஃபெண்டா வந்து மும்பைக்கு அருகில் இருக்கிற ஒரு தீவு தான் எலிஃபெண்டா தீவு. இந்த தீவில் இருக்கிற ஒரு யானை உருவத்தை பார்த்து போர்த்துகீசியர்கள் வந்து இதுக்கு எலிஃபெண்டா தீவு அப்படிங்கிற ஒரு பேரையும் கொடுத்துருப்பாங்க.
இந்த எலிஃபெண்டா குகையில பார்த்தோம்னா திரிமூர்த்தி 3 முகம் கொண்ட சிவனோட சிலை வந்து இருந்திருக்கு. ரொம்ப அழகாக இந்த சிலையை வந்து வடிச்சிருக்காங்க. அதுக்கடுத்துதான் கோவிலோட நுழைவாசல்ல பார்த்தோம் அப்படின்னா துவாரபாலர்களோட சிலைகள் வந்து செதுக்கி இருந்திருக்கு இந்த எலிஃபெண்டா கோவில்ல. நெக்ஸ்ட் வந்து பட்டடக்கல் பார்த்தோம். பட்டடக்கல் தான் யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டு. இங்கே பட்டடக்கல் வந்து ராசகுடர்களால் கட்டப்பட்டது தான். இங்கே வந்து நாராயணர் கோவில் வந்து காசி விஸ்வேஸ்வரர் கோவிலும் இருக்குது. இந்த பட்டடக்கல்ல பார்த்தோம்னா நாராயணர் கோவில், காசி விஸ்வேஸ்வர், பொதுவாக பட்டடக்கல்ல ஒரு 10 கோவில்கள் வந்து இருந்திருக்கும். அதுக்கடுத்துதான் ராஷ்டிரகூடர்களால் கட்டப்பட்டுள்ளது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் சமண நாராயணர் கோவில். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உலகம் அந்நாளில் எப்படி இருந்திருக்கு அப்படிங்கிறதுல ஒரு பாக்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாபெரும் லேஷன், அதாவது புத்தர் சிலை வந்து 71 மீட்டர் உயரம் கொண்டுள்ள ஒரு சிலை வந்து சீனாவில் தாங் அரச வம்சத்தினால் கட்டப்பட்டுள்ளது. எப்போனா 713 to 803 உள்ள கிபி அந்த ஆண்டு காலத்தில் ஒரு புத்தரோட சிலை. ஸோ அதை நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பாக்தாத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஸ்லாமிய பேரரசின் மகத்தான நகரமாக இந்த பாக்தாத் வந்து இங்கே இருந்திருக்கு. ஸோ இது வந்து 8ஆம் நூற்றாண்டுலேருந்து 10ஆம் நூற்றாண்டு வரை நீடிச்சிருக்கு இந்த பாக்தாத். அடுத்ததா பாடச்சுருக்கத்தில் என்னென்ன நம்ம இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது 7ஆம் நூற்றாண்டு தொடக்கத்தில் இந்தியாவில் காஞ்சி பல்லவர்கள் இருந்திருக்காங்க. வாதாபி சாளுக்கியர் வந்து உங்கள் கட்டுப்பாட்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பல்லவர் காலத்தில் தான் கட்டடக்கலை வந்து அற்புதமாக வந்து பெயர் பெற்று விளங்கியிருக்கு. அதுக்கடுத்ததான் இந்த கட்டடக்கலையை 3 வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று குடைவரை கோவில்கள், இன்னொன்று கட்டுமான கோவில்கள், இன்னொன்று ஒற்றை பாறை கல் ரதங்கள் மற்றும் மண்டபங்கள் என்று 3 வகையாக பிரிச்சிருக்காங்க இந்த பல்லவர் காலத்தில். அதுக்கடுத்ததாக சாளுக்கியர்கள் பார்த்தோம் அப்படின்னா நிறைய கலைக்கு வந்து பங்களிச்சிருப்பாங்க. இவங்க தான் புதிய பாணியான வேஷரா என்ற பாணியை வந்து வளர்த்துருப்பாங்க. யாருன்னா சாளுக்கியர்கள். அதுக்கடுத்தது ராஷ்டிரகூடர்கள் வந்து கட்டின கோவில்னா எல்லோரா குகைகளில் இருக்கிற எலிஃபெண்டா தீவில் இருக்கிற எல்லோரா குகைகளில் காணப்படுற கோவில் வந்து நம்ம வந்து சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கான பாடம் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து இதோட நம்ம 6ஆம் வகுப்பு வந்து முடிச்சிருக்கோம். அதாவது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூனிட்டாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதோட பிளேலிஸ்ட் வந்து நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் இருக்குது. ஸோ அந்த பிளேலிஸ்ட்டில் பாருங்கள். ஸோ 6ஆம் வகுப்பில் உள்ள டேர்ம் 1, 2, 3 3 டேர்மில் இருக்கிற வரலாற்றில் உள்ள பாடங்களை நம்ம இது வரைக்கும் ஒவ்வொரு நாளாக பார்த்துருக்கோம். அதுக்கடுத்ததாக உங்களுக்கான ஒரு கேள்வி, மத்த விலாச பிரகாசனம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படிங்கிற ஆன்சரை வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.